ரொம்ப நாளைக்கு அப்புறம் வித்தியாசமாக செமையாக ஒரு சாப்பாடு. மாமா பையன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். பொண்ணு வீடு கேரளா. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சாப்பிட வந்து உட்காந்தப்போ எல்லாமே பரிமாறி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது இங்கே எல்லாமே வித்தியாசமாக தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கூட்டு, பொரியல், அப்பளம், பழம் அப்படின்னு எல்லாமே ஃபஸ்ட்லேயே பரிமாறி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சாதம் போட்டாங்க. எப்பவும் போல் பருப்பு குழம்பு. அது முடிச்சதும் மறுபடியும் சாதம் கொண்டு வந்தாங்க. அப்புறமா சாம்பார். ஸோ இது முடிச்சதும் அடுத்து ரசம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பாயசம் வந்துச்சுங்க. அடை பாயாசம் வந்துச்சு. சரி, அது முடிச்சதும் உடனே பருப்பு பாயாசம் வந்தது. அதுக்கப்புறம் சரி பாயசம் முடிஞ்சிருச்சு போல், அவ்வளோதான் சாப்பாடுன்னு நினச்சப்போ மறுபடியும் பூந்தி போட்டாங்க. அதில் கொஞ்சமாக பால் பாயாசம் போட்டாங்க. ஸோ அது சாப்பிட்டு முடிச்சதும் ஓகே, பந்தி முடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு பாதி பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இலைய. ஆனால் அதுக்கப்புறமா மறுபடியும் சாதம் கொண்டு வந்தாங்கங்க. அப்புறம் சாதம் கொண்டு வந்துட்டு அதில் ஒரு புளி சரி, அதுக்கப்புறமா மறுபடியும் ரசம் வந்துச்சு, அப்புறம் மோர் வந்துச்சு. அதுக்கப்புறமா தாங்க பந்தி முடிஞ்சது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. பட் ஆனால் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி கல்யாணத்தை நீங்கள் எதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.